வணக்கம் மக்களே. மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வருகை புரிந்தார். குறிப்பாக தஞ்சாவூர், திருநள்ளாறு அந்த பகுதியெல்லாம் விசிட் செஞ்சார். அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா, அதாவது மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள பேரளம், அந்த காரைக்கால் ரூட்டில், திருநள்ளாறுலேருந்து காரைக்கால் ரூட்டில் ரயில்வே திட்டங்கள், அதாவது புதிய பாதை அமைக்கும் பணியை பார்வையிடுறது. அதே மாதிரி அம்ரித் பாரத் ஸ்கீம், அதாவது ஏபிஎஸ்ம்பாங்க, அது நிறையா ரயில் நிலையங்களில் நடந்துக்கிருக்கு. தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை, கும்பகோணம் போன்ற பல ரயில் நிலையங்கள் நடக்குது. அந்த பணியோட அந்த ஸ்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்குறக்காக வருகை புரிந்தார்னு சொல்லி செய்திகள் வருது. அவர் அதேமாதிரி திருநள்ளாறு அவர் சாமி கும்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள். இதில் அமைச்சர், ரயில்வே துறை இணையமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதிகாரிகளை சந்தித்து குரல் கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் அவங்க குரல் கொடுத்தாங்கன்னா அதற்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதிகாரிகள் எப்பயுமே அது லாப நோக்கோடு தான் செயல் முடியுமா செயல்பட முடியாதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அரசியல்வாதியை பொறுத்தவரை செய் அப்படிம்பாங்க. அதாவது மக்களுடைய வழி அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும். அந்த வகையில் அவர் ரயில்வே துறை அமைச்சர், இணை அமைச்சர் சோமண்ணா அவர்களை சந்தித்து ரயில் பயணிகள் சங்கம், அதேமாதிரி குறிப்பாக பாஜகவோட நிர்வாகிகள் முருகானந்தம் அவர்கள், அதேமாதிரி தஞ்சாவூரை சேர்ந்த முருகானந்தம், அதே மாதிரி இங்கே மயிலாடுதுறை சேர்ந்த கே ராஜேந்திரன், அவங்க வழக்கறிஞர், அவங்களாம் இந்த மாதிரி பாஜக நிர்வாகிகள், அதே மாதிரி ரயில் பயணிகள் சங்கம், காரைக்கால் ரயில் பயணிகள் சங்கம், அதே மாதிரி காரைக்கால் டிராவலர்ஸ் ரயில் பயணிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி 2-3 அமைப்புகள், அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து ரயில் பயணிகள் சங்கம், இவங்க எல்லாமே பார்த்து பல்வேறு கட்டங்களில் அவருக்கு கோரிக்கை மனுகள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் கோரிக்கைகள் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப பரவாயில்ல. ஆனால் சில புதிய திட்டங்கள்லாம் அவர் அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல புதிய ரயில் பாதை அமைக்கணும் அப்படிங்கிறது. ஈசிஆர் ரோட், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியில் ரயில்வே ட்ராக் கன்னியாகுமரி வரைக்கும் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கைங்க. அதாவது உலகத்திலே கடற்கரையையும் கடற்கரை வழி கடல் மார்க்கத்தையும் சரியாக பயன்படுத்தாத நாடு எது அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவில் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் கடற்கரை மாநிலங்களாக இருக்குது. ஆனால் கடல் மார்க்கத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை. குறிப்பாக தமிழ்நாட்டிலே 13 டிஸ்ட்ரிக், 20 டிஸ்ட்ரிக்ட்டை கடற்கரை மாவட்டங்களாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த கடற்கரை போக்குவரத்தை பயன்படுத்துகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ தான் நம்ம அந்த ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுவுமே கூட முழுமையாக அடையலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே முழுமையாக நம்மளால் போக முடியல, அங்கங்கே பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே ரயில்வே பாதைக்குமே சரி. இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு திட்டத்தை யோசிச்சதே இல்லை. இது நிலுவையில் தான் இருக்குது. பேசுவாங்க, மறந்துடுவாங்க. அந்த வகையில் நேற்று அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னையிலேருந்து புதுச்சேரி வழியாக காரைக்காலுக்கு கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கிறதுக்கான அந்த ஆய்வு பணி விரைவில் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்ல ஒரு திட்டம். இதுக்கு திட்டத்தை தீட்டி இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அது ப்ராஜெக்ட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ஃபண்டை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றினா அது அப்படியே காரைக்கால்லேருந்து அப்படியே நேராக தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் போனால், ராமேஸ்வரம் போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது அடுத்தடுத்து தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்து, குறிப்பாக நம்ம தமிழ்நாடு எம்பிகள், தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அமைச்சரவையில் பங்கு கொண்டு இதெல்லாம் அமைச்சரவை லெவலில் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதை அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இது சாத்தியக்கூறுகள் கம்மி அப்படிம்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பட்ஜெட்டில் போதிய நிதிகளை ஒதுக்கி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வழிகளை மேற்கொள்ளணும். அந்த வகையில் புதிய ரயில் பாதை சென்னையிலேருந்து புதுச்சேரி வழியாக காரைக்கால் அமைக்கப்படும், கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி புதிய பாதைகள் அமைக்கிறதுல டபுளிங், இரட்டை வழி பாதையில் முக்கியமானது தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் இந்த 191 கிலோமீட்டர் இதை அமைக்கணும்னு சொல்லி இந்த மக்கள் டெல்டா மக்கள் பல நாட்களாக போராடிக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த அதாவது பாப்புலேஷன் அதிகமாகி இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ட்ரெயினோட போக்குவரத்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சிங்கிள் லைன் ஒற்றை வழி பாதையினால ட்ரெயின் கிராசிங் அடியாகுது, அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி அடியாகுது, அதே மாதிரி புதிய ட்ரெயின்கள் விட முடியல. இந்த தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் இந்த 191 கிலோமீட்டர் இதுக்காக பல முறை ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து பார்லிமெண்ட்டில் எல்லா எம்பிகளுமே பேசி, ஆனால் இது வரைக்குமே அப்ரூவல் நடக்கலை. விரைவில் மார்ச்சுக்குள்ளே அப்ரூவல் வரும் அப்படின்னு சொல்லி ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம்.
அதே மாதிரி மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரூட் பழைய படங்களில் வந்து ஒருதலை ராகம் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1984 வந்து இந்த மீட்டர் கேஜ் பாதை அகலப்பாதையாக மாற்றப்படணும்னு சொல்லி திருச்சி டிவிஷனில் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிராட் கேஜாக மாற்றலை. இப்போ வந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி திருநள்ளாறு காரைக்கால் வலையை இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக நிறைய பேர் போராடிக்கிருக்காங்க. நிறைய அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள், தனிநபர்கள்லாம் கூட நிறையா இதுக்காக வந்து விவசாய அமைப்புகள்லாம் போராடிக்கிருக்காங்க. இதை பற்றி நேற்றுக்கு வந்து அமைச்சர்கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்கப்படுது. ஸோ அதனால் புதிய ரயில் பாதை திட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த 3 வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த 3ஐயும் வந்து நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ரெயினை போக்குவரத்து தொடர்பாக வந்து அமைச்சர்கிட்ட என்னெல்லாம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காரைக்கால்லேருந்து புதிய ரயில் சென்னைக்கு பெங்களூருக்கு விடணும், காரைக்கால்லேருந்து பெங்களூருக்கு புதிய ரயில் விடணும் அப்படின்னு சொல்லியும் அது ஒரு முக்கிய கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து காரைக்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:35 காலையில் திருச்சியில் 8:30 மணிக்கு 8:35 கிளம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெயினே கிடையாது காரைக்காலுக்கு. அதனால் வந்து திருச்சி காரைக்கால் இடையே 8:35க்கு பிறகு வந்து வண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து திருச்சி டிவிஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில ட்ரெயின்லாம் எக்ஸ்டென்ஷன் அந்த நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட்டோட அறிவிப்போடு நின்றுச்சு. அது வந்து அதை இது பண்ணவே இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணலை, நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரோடுக்கு திருச்சிக்கு இப்போ ஓடுற ட்ரெயினை வந்து காரைக்கால் வரை நீட்டிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து செயல்படுத்தலை. அதே மாதிரி திருச்சி பாலக்காடு திருச்சி இது மதியம் வந்து 1 மணியாப்பில் கிளம்பும். இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ட்ரெயின். கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக ஓடிக்கிருக்க ட்ரெயின் இந்த திருச்சி பாலக்காடு திருச்சி. அந்த ட்ரெயினை வந்து காரைக்கால் வரை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. அதே மாதிரி மதுரை புனலூர் ட்ரெயின் வந்து திருச்சி அந்த ட்ரெயினை வந்து திருச்சி வரை நீட்டிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அதை வந்து காரைக்கால் வரைக்கும் கூட நீட்டிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இந்த பகுதிகளில் அதாவது காரைக்கால், திருநள்ளாறு, திருக்கடையூர், அதேமாரி நாகூர், வேளாங்கண்ணி இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக கர்நாடகாவிலேருந்து மக்கள் வர்றாங்க. இது வந்து ஆன்மீக ஸ்தலம் அப்படிங்கிறனால. ஆனால் இதுக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து டெய்லி தினந்தோறும் ட்ரெயின் கிடையாது அப்படிங்கிறனால காரைக்கால்லேருந்து பெங்களூருக்கு இடையே நாள்தோறும் ஒரு ட்ரெயினை இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. ஏற்கனவே வந்து இது தொடர்பாக வந்து நிறையா அது மீட்ரு கேஜெல்லாம் நாகூர் பெங்களூர் ட்ரெயின்லாம் ஓடிக்கிருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அதனால் வந்து இந்த ட்ரெயினை இயக்கணும், அதாவது காரைக்கால்லேருந்து பெங்களூருக்கு டெய்லி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்காங்க அமைச்சர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பேரளம் காரைக்காலுக்கு இடையே வந்து புதிய ரயில் பாதை அமைக்கிற பணி முடியும் தருவாயில் இருக்குது. மார்ச் எண்டுக்குள்ளே முடியும்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்கிறது தெரில. ஆனால் விரைவில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த காரைக்கால் பேரளம் ரயில் பாதை திறந்ததுக்கப்புறம் வேளாங்கண்ணியிலேருந்து எழும்பூருக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இயக்கணும் எக்மோருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னா நாகூர், அதாவது நாகப்பட்டினம், நாகை, நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை வழியாக இந்த இன்டர்சிட்டி இயக்கணும். அதாவது காரைக்கால் பேரளம் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இயக்கிட்டு அந்த ட்ரெயினுக்கு பேர் வந்து காரைக்கால் அம்மையார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சில முக்கியமான கோரிக்கைகள். இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப நாளாக போராடிக்கிறாங்க பல ட்ரெயினை. ஸோ அவர் அமைச்சர் சோமனை வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டாரு. அதிகாரிகளுக்கு வந்து சில உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திலாம் வருது. குறிப்பாக வந்து விரைவில் வரப்போகிற திட்டம் வந்து எது அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ட்ரெயின் அவர் வந்து அப்பயே சொன்னாராம். விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி விரைவில் நல்ல முடிவை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.